வணக்கம். சமீபத்துல நான் ஒரு கார் வாங்கினேன். அந்த கார் வாங்குறதுல எனக்கு கிடைச்ச அனுபவங்கள தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். கார் என்பது நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலில ஒரு கனவு. வீடுக்கு அடுத்தபடியான கனவு கார். இந்த கார நாம வாழ்க்கையில ஒரு 2, 3 கார் வாங்கலாம். அவ்வளவுதான். அதனால இத வாங்கும்போது நாம என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்? எப்படி நமக்கு ஏத்த கார் எதுன்னு முடிவு எடுக்கணும் என்பதெல்லாம் நீங்க இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அவசரப்பட்டு வாங்கிட்டு அதற்கு பிறகு வாங்கின பிறகு ஐயோ அந்த காரை வாங்கியிருக்கலாமே, இந்த காரை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்காம கவலைப்படாம இருக்கணும்னா முன்கூட்டியே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படிதான் நான் கார் வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசமா இதற்காக பல மணி நேரங்கள் செலவு செய்தேன். நிறைய ஷோரூம் போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணேன். அங்க அவங்களுடைய கார்களை பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்த்தேன். நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். இதுல எல்லாம் கிடைச்ச என்னுடைய காரை பத்தின அறிவை தான், தகவல்களை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது நிச்சயமா நீங்க கார் வாங்குறதுக்கு, சரியான கார் வாங்குறதுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுவரை நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முழுவதும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கார் வாங்கும்போது என்ன யோசிக்கணும் தெரியுங்களா? நம்ம பட்ஜெட். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பணம் என்பது நாம சரியானபடி சரியான விஷயத்துக்கு செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம பட்ஜெட் என்ன அப்படின்றத யோசிக்கணும். பட்ஜெட் என்பது நீங்க முழுவதும் கார் வாங்குறதுக்கு உங்க கையில பணம் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க லோன் வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்ட போறதாக இருந்தாலும் சரி. ஏன்னா மாதம் மாதம் அந்த இஎம்ஐ தொகையை நீங்க ஒதுக்கணும் இல்லையா? அதனால எவ்வளவு உங்களால இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்றதும் நீங்க யோசிச்சு தான் ஆகணும். ஸோ உங்களுடைய இந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க காரை வாங்க போறீங்க. அதனால உங்க பட்ஜெட் என்ன? முழுவதும் கொடுக்க போறீங்கன்னா இத்தனை லட்சங்கள் நாம கையில இருக்கு, அதற்கான காரை பார்க்கணும். இல்ல டவுன் பேமெண்ட் இவ்வளவு லட்சங்கள் இருக்கு, இவ்வளவு லட்சங்கள் நாம கடன் வாங்க போறோம், அதற்கு இவ்வளவு இஎம்ஐ நம்மளால கட்ட போறோம் அப்படின்னு தெரிஞ்சா அதற்கேற்ற மாதிரியான ஒரு காரை நீங்க செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா பின்னாடி ஆசைப்பட்டு இதை பத்தி சரியா யோசிக்காம வாங்கிட்டீங்கன்னா இஎம்ஐ உங்க கழுத்தை நெரிக்கும். அதனால முதல்ல உங்க பட்ஜெட்டை நிர்ணயிங்க. அடுத்தது என்ன மாதிரியான கார்? ஹேட்ச்பேக்கா, செடானா, எஸ்யூவியா, மினி எஸ்யூவியா, காம்பாக்ட் எஸ்யூவியா, கூப்பா, இல்ல ஜீப் மாடலா? இப்படி பல விதமான கேட்டகரியில கார்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதுல உங்களுக்கு எது பிடிக்கும், எது உங்களுக்கு தேவையானதா இருக்கும் அப்படின்றத நீங்க நிச்சயம் முடிவு பண்ணணும். இப்ப ஹேட்ச்பேக் அப்படின்னா ஒரு காம்பாக்டா இருக்கும். நம்ம சிட்டி டிராஃபிக்கும் உங்களுடைய வீடு ஒருவேளை குறுகலான ரோட்ல இருந்தாலோ இல்ல ஒரு காம்பாக்டான பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தாலோ நீங்க ஹேட்ச்பேக்கை செலக்ட் பண்ணலாம். செடான் அப்படின்றது உங்களுக்கு ஓகே, ஒரு நல்ல ரோடு, ஒரு நல்ல கார் பார்க் இருக்குது அப்படின்னா செடான் போகலாம். செடான்ல உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுள் ரைடு லாங் டிரைவ்ல கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நீங்க நிறைய வெளியில போறவங்களா இருந்தா இந்த வசதிகள்லாம் உங்க வீட்டில் இருந்ததுன்னா நீங்க செடான் போகலாம். இல்ல உங்க ஃபேமிலி பெருசா இருக்கு, உங்களுக்கு ஒரு டால் கார் வேணும், ஒரு ஜைஜாண்டிக் லுக் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எஸ்யூவி போகலாம். இல்ல டால் கார் வேணும் ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய நீட்டு கார் வேண்டாம் அப்படின்னா நீங்க மினி எஸ்யூவி இல்ல காம்பாக்ட் எஸ்யூவி போகலாம். ஜீப் ஒரு ஸ்போர்ட்டி ரைடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஜீப் தேர்ந்தெடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்றத யோசிச்சு இந்த டைப்ல ஏதாவது ஒரு காரை நீங்க முடிவு பண்ணுங்க. அடுத்தது நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது ஃபியூயல். அதுல 4 விதமா இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது: பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் அண்ட் ஹைபிரிட். இதுல உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது ஒவ்வொன்றுத்துக்கும் காரினுடைய விலை கணிசமான வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு ஃபியூயலுடைய எஃபிஷியன்சி வித்தியாசமா இருக்கும், அதாவது மைலேஜ், அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காரும் இந்த ஃபியூயல்னால வித்தியாசப்படும். ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு எது போதுமானது, எது தேவை, எது சரியா இருக்கும் அப்படின்றது யோசிக்கணும். இப்போ பெட்ரோல்னா பெட்ரோல் விலை உங்களுக்கு தெரியும் அதிகம், மைலேஜ் நாமினலாக தான் கொடுக்கும், ஆனால் மெயின்டெனன்ஸ் கம்மி. டீசல் இன்னும் கொஞ்சம் கார் ரேட் அதிகமாக இருக்கும்,
ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும், மைலேஜ் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரிக்னா மைலேஜ் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, உங்கள் பணம் நிறைய மிச்சப்படுத்தலாம் வித் ரெஸ்பெக்ட் டு தி மைலேஜ் அண்ட் ஃபியூயல். ஆனால் இது எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படின்னு தெரியல, அது நீங்கள் யோசிக்கணும், அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ரெண்டாவது, இந்த பேட்டரியுடைய வெயிட், ஹியூஜ் வெயிட், அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். அடுத்தது ஹைப்ரிட். ஹைப்ரிட்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்க முடியும், ஆனால் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு எது போதுமானது அப்படின்றத யோசிக்கணும். இப்போ நீங்கள் எப்பயாவது தான் கார் எடுப்பீங்க அப்படின்னா பெட்ரோலே போதுமானது. இல்லை நான் நிறைய ஓட்டுவேன்னா இவிக்கு போகலாம், இல்லை டீசல் போகலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அடுத்தது ஆட்டோமேட்டிக் காரா, மேனுவலா, இல்லை இன்னொன்று வந்திருக்கு ஐஎம்டி அப்படின்ட்டு, இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். இது மூணுத்துல நீங்க எது வாங்க போறீங்கன்றதை டிசைட் பண்ணணும். இது வந்து கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இல்லையா? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் மேனுவல் கியர்ஸ் தான் ஓட்டுறாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டிங்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம், ஏன்னா பெருக்கி வர டிராஃபிக்னால. ஸோ இது கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்னா உங்களுக்கு ஓட்டுறது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில், இந்த மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்கும் நடுவில் இப்போ இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. இதுலேயும் கிளச் இருக்காது, ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆட்டோமேட்டிக்கலாக சொன்ன மாதிரி கியரே இருக்காது, அதில் ஜஸ்ட்டு நீங்கள் பிரேக் அண்டு ஆக்சிலேட்டர் தான் அமுக்கினீங்கன்னா போக போகுது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக்கில் என்னன்னா கார் ரேட்டும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் பெண்கள்லாம் ஓட்டணும், வீட்டில் பெரியவங்கெல்லாம் ஓட்டணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணலாம். அப்புறம் அதுவும் நிறைய நான் டிராஃபிக்கில் ஓட்டுவேன், பெங்களூர் சென்னை மாதிரியான டிராஃபிக்லன்னா நிச்சயமாக ஆட்டோமேட்டிக் போகிறது நல்லது. இல்லை நாங்கள் வந்து இந்த கம்ஃபர்டபுள் கியர் ஷிஃப்டிங்லாம் தேவையில்லை, வி கேன் மேனேஜ், ஆனால் எங்களுக்கு மைலேஜ் தான் முக்கியம், கார் ரேட் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மேனுவலே போகலாம். ரெண்டாவது உங்களுக்கு அந்த ஃபீல், அந்த டிரைவிங் ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேனுவலில். ரெண்டாவது ஐஎம்டின்றது இன்னும் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணலை அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு மிக்சடான ஒப்பீனியன் இருக்குது. அந்த அளவுக்கு அது சரியில்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் வாங்கலாம். அடுத்தது எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த பிராண்டுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கணும், அவங்க நல்ல சர்வீஸ் பேக்கப் கொடுக்கணும், அந்த ஏஸ்தட்டிக்ஸ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது அழகாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும், லாங் ரன்னில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ப்ரைஸ் முக்கியமாக நல்ல ப்ரைஸ்க்கு அவங்க அந்த காரை கொடுக்குறவங்களா இருக்கணும். இதெல்லாம் பார்த்து நீங்கள் எந்த பிராண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ எந்த பிராண்ட் டிசைட் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக மேனுவலான்றதை டிசைட் பண்ணிட்டோம், அதே மாதிரி டைப் ஆஃப் த கார், ஹேட்ச்பேக்கா, செடானா டிசைட் பண்ணிட்டோம், பட்ஜெட்டை டிசைட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் அந்த பிராண்ட் ஷோரூம்குள்ளே போங்க, போயிட்டு அந்த காரினுடைய எல்லா வேரியண்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்க. எல்லா வேரியண்ட்லையும் அதில் ஒரு 4-5 வேரியண்ட் வச்சுருப்பாங்க. அதாவது வேரியன்ட்ஸ்ன்றது வந்து வசதிகள், அந்த ஃபீச்சர்ஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகம் டாப் போனீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொன்றுத்துலையும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகுது, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாலே போதுமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேரியண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வேரியண்ட் உள்ள காரை ஓட்டி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் ரொம்ப தூரம் போங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போங்க. ரொம்ப ஸ்மூத் ரோட்லலாம் போகணும்னு நினைக்காதீங்க, நல்லா கொஞ்சம் கரடு முரடான ரோட்லாம் போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன்லாம் தெரியும், நல்லா உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும், ஸ்பீடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது பாருங்கள், பிரேக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த காரை நீங்கள் ஓகே பண்ணலாம். அடுத்து முக்கியமானது நெகோசியேஷன், அதாவது விலை பேரம் பேசுறது. அவங்க கொஞ்சம் நீங்கள் குறைங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க, அதை நிச்சயமாக குறைப்பாங்க. ஆனால் அது பத்தாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்பிளிட்-அப், அவங்களுடைய ரேட்னுடைய அந்த ஸ்பிளிட்-அப் வாங்கிக்கோங்க. எது எதுலெல்லாம் குறைக்கிறாங்கன்றதும் எழுதி வாங்கிக்கோங்க. இதற்கு மேலே எவ்வளோலாம் குறைப்பீங்க அப்படின்னு நீங்கள் முடிந்தவரை நெகோஷியேட் பண்ணுங்க. இன்னும் சில டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் கார் வாங்கும்போது டிசம்பர் மாதத்துலையோ இல்லை மார்ச் மாதத்துலையோ வாங்குறது நல்லது. அப்போதான் அவங்க மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க.
ஏன்னா அது ரெண்டுமே அவங்களுக்கு 2 விதமான இயர் எண்டிங். ஸோ நீங்க கார் வாங்குறத இந்த மாதங்கள்ல பிளான் பண்ணுங்க. இன்னொன்னு, நீங்க ஏற்கனவே கார் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காரை கொடுத்து கார் வாங்குங்க. அப்போ நீங்க மேக்சிமமா அந்த காருக்கு அவங்க ரேட் கொடுத்து வாங்கிப்பாங்க. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் நல்லா பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கார் இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை கொடுத்துட்டு இன்னொரு கார் வாங்குங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம வெளியிலயும் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அவங்க தன்கிட்ட தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் குறைங்க. இல்ல நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில விசாரிங்க. வெளியில கம்மியா இருந்ததுன்னா எனக்கு இந்த அளவுக்கே கிடைக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க இன்சூரன்ஸ் வேல்யூவை குறைப்பாங்க. இல்ல நான் வெளியவே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க வெளியே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல வெளியில கிடைச்சதுன்னா. இதெல்லாம் நீங்க நெகோசியேஷன்ல பாத்துக்கங்க. இதை தவிர நிறைய விதத்துல அவங்க கிட்ட இருந்து பணத்தை புடுங்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு சொல்லி ஒரு பெரிய அமௌண்ட் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பேசிக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நாமளும் சரி ஓகே அப்படின்னுட்டு அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி பிளைண்டா அக்செப்ட் பண்ணாதீங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல என்னென்னலாம் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்றத கேளுங்க. அந்த லிஸ்ட் வாங்குங்க. அதனுடைய பிரைஸ் பாருங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத பல விஷயம் இருக்கும். நீங்க ஏற்கனவே கார் வச்சிருந்தீங்கன்னா உங்ககிட்ட அதெல்லாம் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காரை கிளீன் பண்ற ப்ரஷ், அப்புறம் வந்து கார் கவர், சில கிளாத், பர்ஃப்யூம், இந்த மாதிரி எல்லாமே அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கும். அது மாதிரி தேவையில்லாத சில ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அவாய்ட் பண்ணீங்கன்னா நீங்க பெரும்பாலான அந்த தொகையை நிச்சயமா குறைக்கலாம். அது இல்லாம நாம வந்து இந்த குரோமியம் பிளேட்டிங் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து வேணுமா அப்படின்னு யோசிக்கங்க. குரோமியம் பிளேட்டிங்லாம் போனீங்கன்னா ஒரு பெரிய தொகையை நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு அந்த கலர் ஃபேட் ஆகாம இருக்குது, மைன்யூட் ஸ்கிராச்சஸ் விழாது இப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம ஸ்கிராச்சஸ் விழாம அழுக்கு ஆக்காம சிட்டியில வண்டி ஓட்டவே முடியாது. அதனால அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்றத யோசிச்சுக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதாவது எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் என்ஜின் ப்ரொடெக்ஷன் ஃபார் 5 years அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லை. ஏன்னா அவங்களே வந்து வாரண்டி ஒரு 3 years கொடுப்பாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டியை 5 years ஆக்குவாங்க. நாமளை பயமுறுத்தி இன்டைரக்டா இதெல்லாம் வந்து பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு வந்து பணம் ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னா, நெருக்கடியா இருந்ததுன்னா நீங்க இதுக்கெல்லாம் போக தேவையில்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமா இந்த வீடியோல கார் வாங்குவதற்கான தேவையான ஆலோசனைகளை நான் வழங்கி இருக்கேன்னு நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.